வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. தேனி மக்களவைத் தொகுதியில் அதிமுக 3ஆம் இடம் பெற்றது ஏன்? நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பட்ஜெட்டில் வரி குறைப்பை அடுத்து 2ஆம் நாளாக தங்கம் விலை சரிவு. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்ததை அடுத்து 52,000க்கும் கீழ் வந்தது. ஒரு நாட்டிற்கு 2 வரி விதிப்பு முறை ஏற்புடையது அல்ல என ப. சிதம்பரம் விமர்சனம். தங்கம் மீதான சுங்கவரியை குறைப்பதால் கடத்தலை தடுத்திட முடியாது என்றும் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டி. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பட்ஜெட்டில் காப்பி அடித்ததாக குற்றம் சாட்டிய ப. சிதம்பரம். நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்வதில் என்ன தவறு என வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் தமிழிசை கேள்வி. நீங்களால தேர்தல் அறிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா அதை செயலாற்றுவதற்கு மோடிஜி போன்ற ஒரு டாஸ்க் மாஸ்டர் வேணும். அதே மாதிரி பல இடங்களில் இருந்து நல்லவற்றை எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லையே. அப்ப நீங்க கொடுக்கறத நீங்க அப்ப அறிக்கைக்கு மட்டும்தான் இருக்கணுமா? அப்ப உங்களோட நோக்கம் என்ன? நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதால் தமிழக மக்களுக்கு தான் பாதிப்பு என அண்ணாமலை விமர்சனம். விளம்பரத்திற்காக செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு. மதுரையில் ஆம்னி பேருந்து ஓட்டுநரை ஜன்னலோடு கட்டி வைத்து தாக்குதல். பயணியிடமிருந்து கட்டணத்தை தனது செல்போன் மூலம் பெற்றதால் தாக்கியதாக விசாரணை என தகவல். சென்னையை அடுத்த ஆவடியில் விமானப்படை தளத்தில் பணியில் இருந்த பாதுகாவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. பணி அழுத்தமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் தற்கொலையா என விசாரணை. தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் டயர் வெடித்ததால் தலைக்கு புறக்க விழுந்த மணல் லாரி. போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கிய நிலையில் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் வாகனங்கள். திமுக எம்பி தயாநிதி மாறன் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. கோவை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம். தொடர் நீர்வரத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 87 அடியை நெருங்கியது. பாசனத்திற்காக எப்போது அணை திறக்கப்படும் என டெல்டா விவசாயிகள் எதிர்பார்ப்பு. ஆம்ஸ்ட்ராங் மீதான தாக்குதலின் போது கொலையாளிகள் பயன்படுத்திய 11 செல்போன்களும் மீட்பு. யார் யாருடன் பேசினார்கள் என்பதை கண்டறிய காவல் ஆணையரக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் எதிரொலியாக அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் பதவி விலகல். புதிய இயக்குநரை விரைவில் நியமிக்கவிருப்பதாக அதிபர் பைடன் அறிவிப்பு. அமெரிக்காவில் மீன்பிடி படகை கவிழ்த்த திமிங்கலம். மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. குன்றத்தூர் அருகே 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்பு. ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி அதிகாரிகள் நடவடிக்கை. உலக வரலாற்றில் அதிக வெப்பமான நாளாக பதிவான ஜூலை 21. 17.09 டிகிரி செல்சியஸான வெப்பநிலை புதிய அச்சம். கடந்த வாரம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் ஏற்பட்ட மின் விநியோக பாதிப்பால் குடிநீர் விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, குடிநீர் விநியோகத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம்.
லாவண்யா, நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மின் விநியோகம் இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உதகை நகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பார்சன்ஸ் வேலி பகுதியில் மரங்கள் பல பகுதிகளில் விழுந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்களுக்கான குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த உதகை நகரில் உள்ள 36 வார்டுகளிலும் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி நொண்டிமேடு நேருநகர். இந்த பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லாமல் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது அந்த ஊர் பகுதி மக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த குடிநீர் விநியோகம் பற்றி தற்போது கேட்கலாம். அம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தண்ணி எத்தனை நாளால என்னென்ன பாதிப்புல இருக்கீங்க? என் பேர் உமாதேவி. நாங்க நேர்நகர் நொண்டிமேட்ல 17 வருஷமா இருக்கிறோம். இங்க ஏற்கனவே முதல்ல தண்ணி பிரச்சனை தான் இருக்குது. இந்த மழைனால அதிகமாவே தண்ணி பிரச்சனை. அதனால இந்த மழை தண்ணியை தான் நாங்களாம் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம கூட ஆயிப்போச்சு. அதனால நாங்க இப்போ பாட்டில் தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும். என் பேர் புஷ்பலதாங்க. 10-20 நாளைக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி வராம ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்தோம். கீழே 3 ரோட்ல எல்லாம் போய் குடத்துங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்தாங்க, எல்லாம் அந்த டிராபிக் எல்லாம் ஆயிடுச்சு. வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. அப்போ 10 நாளைக்கு முன்னாடி கூட இங்க வந்தாங்க, நொடிமேடுக்கு வந்தாங்க, கலெக்டரேட்ல இருந்து வந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் இது வரைக்குமே தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குதுங்க. இந்த தண்ணி பைப்காரெல்லாம் நாங்க போய் பாக்குறோம், தண்ணியே விடுறது. 10 நாளைக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சுங்க. 3 குடம் தண்ணி தாங்க கிடைக்குது. ஒரு வீட்டுக்கு 3 குடம் தண்ணி. ஆனா 3 குடம் தண்ணியை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க சமைக்க முடியுமா? நாங்க குடிக்க முடியுமா? பாத்திரம் கழுவ முடியுமா? நாங்க துணி கசக்க முடியுமா? குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணுங்க. குழந்தைங்களை குடிக்க வைக்க முடியுங்களா? அந்த 3 குடம் தண்ணி எங்களுக்கு எதுக்கு பத்து? எங்க பைப்புல எல்லாம் சுத்தமா தண்ணியே வர்றது இல்லைங்க. தண்ணி கஷ்டம் ரொம்ப அந்த நேரம். லாவண்யா, அத குறிப்பாக இந்த கடந்த 10 நாட்களாகவே இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது தங்களுக்கு இருந்து வருவதாகவும், இதனால் பல வீடுகளில் பல பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். Aspirational districts. However, 2 of these aspirational districts, namely Visakhapatnam and Vijayanagar, were bifurcated. And instead of Visakhapatnam, Alluri. आप सदन नहीं चला